வெளியில வந்ததுக்கு என்ன சார் எப்படி சார் வெளியில சார் வெளியில வந்ததுக்கு என்ன காரணம் 2 நாளைக்கு முன்னால உங்களை பார்த்தாவே எனக்கு பாக்கியம் சார் வெளியில வர்றது 2024ல நாடாளுமன்ற தேர்தலில் இதே எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு மாலை மரியாதை எல்லாம் போட்டு எடப்பாடி பழனிசாமியை பக்கத்திலேயே உட்கார வச்சாரு பாரத பிரதமர் மோடி. இவரும் ஒரு மாலையை தூக்கி பிடிச்சிட்டு நின்றுப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு வாரத்திலேயே வந்து நாங்கள் பாஜக கூட்டணியை விட்டு வெளியில் வரோன்னு சொன்னாங்க. அதுக்கு அப்போவே வந்து நாங்கள் அந்த முடிவு எடுத்துட்டோம். முதல்ல அந்த மாலையை கூப்பிட்டு அண்ணனை ஓபிஎஸ் அண்ணனை கூப்பிடாம பாரத பிரதமர் மோடியே இந்த தவறு செய்யும்போது அன்றைய மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே இந்த முடிவு எடுத்தோம். அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம பாஜக விட்டு வெளியில் வந்துடுவோங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அந்த நேரத்தில் இவர் வெளியில் ஸ்லிப்பாகி போன உடனே திரும்பி எல்லாரும் வந்து பேசி எடுத்து இல்லைண்ணே நீங்கள் இந்த டைம் போக வேண்டானார். அப்போ அந்த பாரத பிரதமர் மோடி வரணும் 2024 நினச்சி இவரே சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறார். இந்தியாவிலே இவர் தான் சுயேட்சை வேட்பாளராக நின்று 35% ஓட்டு வாங்கியிருக்காரு. அவங்களும் வந்து என்டிஏலேருந்து என்டிஏ தலைவர்கள்லாம் வந்து கூட பிரச்சாரம் பண்ணாங்க அண்ணனுக்காக. சுயேட்சை வேட்பாளர் ராமநாதபுரத்துக்காக கழிஞ்ச முறை எடுத்த நயினார் நாகேந்திரன் எல்லாரும் சேர்ந்து எடுத்த 1.25 லட்சம் ஓட்டுலேயே அதுலேருந்து இவர் 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. நல்லா புரிஞ்சுருங்க. இவர் வந்து அந்த மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான மனிதருங்கிறத தன்னை நிறுத்திக்கிட்டார். எத்தனை வழக்குகள் வரட்டும், எத்தனை வழக்குகளில் வேணாலும் எடப்பாடி பழனிசாமி இடையூட்டு மன்னகாட்டு வெற்றி பெற்றாலும் மக்கள் மனசில் மக்களுடைய தேர்தலில் இவர் வெற்றி பெற்று வந்துட்டார். அப்படி இருக்கும்போது தனக்காக உழைத்த ஒரு மனிதரை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். இப்படி எடப்பாடி பழனிசாமி வாரேன்னு சொல்கிறாரு, 4 காரில் ஏறி வாராரு, இந்த ஹைதராபாத் வழியாக ஒரு விமானத்தில் வராரு, கொச்சின் வழியாக ஒரு விமானத்தில் வராரு, என்னன்னே செய்யலாம். டெல்லி கேட்கணும், இல்லை இங்கே இருக்கிறவங்க கேட்கணும். இங்கே இருக்கிறவங்களும் கேட்கல, அங்கே இருக்கிறவங்களும் கேட்கல. ரகசியமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கேட்டால் அதிமுக அலுவலகத்துக்கு கட்டன் பார்க்க வந்தேங்கிறாரு. திடீர்னு பார்த்தா அமித்ஷா கூட உட்கார்ந்துருக்காரு. சரி, அது கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழிச்சுன்னா அமித்ஷா அங்கே வந்திருக்காரு. ஒரு 5 முறை பத்திரிகையாளர் சந்திப்பை மாற்றி மாற்றி அந்த ஸ்லைடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி போடுறாங்க.